எங்கேயாச்சும் சரி நேரத்துல நாங்களும் பிளான் பண்ணோம். பார்ட் 7 வந்து பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். போன இதில கதை எங்க முடிச்சுட்டோம்னா, நம்ம ஹீரோ வந்து 10,000 ஆர்கைவ்ஸுங்கிற அந்த இடத்துல உள்ள போய் ஒரு 3 நாள் ட்ரெய்னிங் எடுத்துக்க அனுப்பிச்சிருப்பாய்ங்க. அங்க ஹீரோ உள்ள போயிட்டு வந்தோனே ஏதோ ஒரு சூப்பரான 2 பக்கம் இருக்க மார்ஷியல் ஆர்ட்ஸ், சிங் யாங் இருக்கிற அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ வந்து என்னன்னா மாஸ்டர் பண்ணியிருப்பான். மாஸ்டர் பண்ணிட்டு சரி ஓகே வெளிய போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளிய வந்திருப்பான். அதில என்ன பார்த்தா அவங்க வீட்டுக்குள்ள போலாம். என்ன இங்க ஒரு ஈ காக்காவ காணோம். ச்சே! லூசு பையன் அந்த சைக்கோ எங்க போனான் அவன்? நான் இப்ப வரட்டும். அங்க போயிட்டு அவன் சும்மா இருக்கேன். அவன் மூஞ்சி முகரைய உடைக்கிறான் அப்படின்னு சொல்லி ஹீரோ பார்த்துட்டே இருக்கும்போது, என்னடா! இவன் ஏன் வந்திருக்கான்? இந்த முட்டா பையன் எதுக்காக இங்க வந்திருக்கான்? என்ன ஏதுன்னு தெரியலையே! உன்ன பார்த்ததுல சந்தோஷம் பிரதர் அப்படின்னு சொல்லி சொன்னோனே, ஐய்யய்யோ! போச்சு. இவன் எதுக்கு வந்திருக்கான் என்னன்னு தெரியலையே! நான் போறேன். என்ன கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடி வரியா? பிரதர் என்ன நான் கொஞ்சம் ஒரு இடத்துக்கு போணும். நான் உன்ன ஃபாலோ பண்ணணும்னு சொன்னேன். அப்படின்னு சொல்லி சொன்னோனே, ஷோ! அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க போனாக்கா, அவனுக்கு தடபுடலா விழுந்து வந்து வச்சிருப்பான். இவன் ஏன் இப்படி இது பண்ணிட்டு இருக்கான்? இவன் இந்த மாரிலாம் இதுக்கு முன்னாடி பண்ணது இல்லையே! அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து என்னன்னா சாப்பிடாம இருக்கும்போது, "ஏன் நீ சாப்பிட மாட்டேங்கிற?" அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கும்போது, இவன் விஷம் கிஷம் வச்சுட்டானா என்ன செய்றது? ஆனா எனக்கு இப்ப பசிக்குதே அப்படின்னு சொல்லி ஹீரோ டக்கு டக்குன்னு அங்க இருக்க எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட வந்து ஆரம்பிப்பான். இவன் என்னடா மான்ஸ்டர் மாரி இப்படி பார்க்குறான்? சோத்தையே இதுக்கு முன்னாடி என்ன இவன் கண்ல வந்து பார்த்துருக்க மாட்டானா? அந்த சைக்கோ இவன என்ன மாரி என்னன்னா மாத்தி வச்சிருக்கான்? அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து என்னன்னா டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் வந்து சாப்பிட்டுக்கிட்டே வந்து இது பண்ணுவான். பரவால்ல இவன் என்னன்னா ஃபுல்லாவே எல்லாத்தையும் அந்த இங்கேயும் மார்ஷல் ஆர்ட்ஸ். அததான் வந்து என்னன்னா ட்ரெயின் பண்ணியிருக்கான்னு நெனைக்கிறேன். நீ உண்மையாவே அததான் வந்து ட்ரெயின் பண்ணியிருக்கேன்னா, அதில கடக்கிறதுக்கு நெறைய தூரம் இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நான் இன்னும் கொஞ்சம் அங்க இருக்கிற இத வந்து எடுத்துக்கலாமா? இவன் என்னடா சோட்டு மூட்டையா இருக்கான் இப்படி அப்படின்னு சொல்லி நான் வந்து பார்த்துட்டு இருக்கேல்ல. இன்னும் இன்னும் கொஞ்சம் வந்து என்னன்னா சாப்பாடு குடுங்க. நீங்க வந்து என்னன்னா இந்த சுவையான சாப்பாடு குடுத்ததுக்கு உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லல. சரி, சரி போதும், போதும். சரி ஓகே. இப்ப நீ வந்து என்னன்னா இதுவே இந்த ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அத குடுத்தோனே, உண்மையாவே இது ரொம்ப அற்புதமா இருக்கு. ரொம்பவே நன்றி பிரதர் அப்படின்னு சொல்லி சொன்னோனே, இவனுக்கு அப்படியே நெஞ்சே வலிக்குது. என்ன மாரியான ஒரு கிளி இப்பவே இவனோட கழுத்த புடிச்சுட்டு, "என்னடா இப்படி நடிச்சுட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கணும் போல இருக்கு. ஆனா என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. இவன் சாப்பாடு எடுத்து சாப்பிடுற அந்த விதத்திலேயே வந்து என்னன்னா எனக்கு தெரியுது, இவன் அத வந்து என்னன்னா மாஸ்டர் பண்ணிட்டான்னு. இவனே தெரியாம இவன் அந்த மார்ஷியல் ஆர்ட்ட வந்து என்னன்னா ட்ரை பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவன் வந்து என்னன்னா ஒரு பாம்பா தான் வந்து இருக்க முடியும். பார்ப்போம் இவன் என்ன பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே நாம அப்படியே நடந்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து நடந்து போயிட்டு இவன் ஒண்ணும் அவ்வளோ நல்லவன் கிடையாது. இவன் வந்து என்னன்னா, கிட்டத்தட்ட இந்த 3 தல பாம்புன்னு வந்து சொல்லுவாய்ங்க. எதுக்குமே வந்து என்னன்னா, இது பண்ண முடியாத ஆளு இப்ப எப்படி மாறுனான்? என்னோட பாஸ்ட் லைஃப்ல கூட இவன் இந்த மாரிலாம் ஒண்ணும் கிடையாதே! அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது, நீ இந்த இங்கேயும் மார்ஷல் ஆர்ட் அத வந்து வேணா மாஸ்டர் பண்ணிட்டியா? இவனுக்கு எப்படி இது தெரிஞ்சுச்சு? போச்சு, போச்சு. இந்த கேங்ல இருக்க என்னன்னா பயங்கரமான எல்லாருமே வந்து இந்த டெக்னிக்க தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. உண்மையாவே இது என்னன்னா ஒரு சூப்பரான ஒரு டெக்னிக் தான். ஆனா, அந்த டெக்னிக்க நீ வந்து என்னன்னா மாஸ்டர் பண்ணதுக்கான நெறைய இதா இருக்கு. அத வந்து என்னன்னா இது பண்ணணும்னா, அது நெறைய பாதை நீ போகணும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, எனக்கே இப்ப அந்த டாங்கியா வந்து முதல்ல சின்னதா இருக்கும். இப்ப ஏதோ பெரிய மலை பிரதேசம் மாரி இருக்கு. என்னோட வாழ்க்கை வந்து என்னன்னா, இருந்தத விட இப்போ வந்து என்னன்னா, அப்படியே ஃபுல்லா வந்து என்னன்னா, தலைகீழா வந்து மாறிருச்சு. அது முதல்ல இருந்தத விட ஃபுல்லாவே வந்து மாறிடுச்சுன்னு தான் வந்து சொல்லணும். அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் வேற இதா இருக்கு. எனக்கு ஒரு மாரி சாப்பிட்டது வந்து சரியில்லையே என்னன்னு தெரியல. ஒரு மாரி வயித்த கலக்கிற மாரி இருக்கு. நான் வந்து என்னன்னா, என்னோட இடத்துக்கு வந்து போட்டுமா? அப்படின்னு சொல்லி கேட்கல. சரி ஓகே. கிளம்பு அப்படின்னு சொல்லி சொன்னோனே, ஹீரோவும் என்னன்னா அங்க வந்து டக்கு டக்குன்னு ஓட ஆரம்பிச்சுருவான். ஒரு நிமிஷம். இவன் ஏன் வேற பக்கம் என்னன்னா போய்க்கிட்டு இருக்கான்? இவன் வந்து என்னன்னா, அங்க அந்த பிசிஷியன் இருக்கிற அந்த இடத்த பார்த்து என்னன்னா ஓட கிடையாது. இவன் வேற எங்கேயோ பார்த்துல ஓடிக்கிட்டு இருக்கான். அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அங்க பார்த்துட்டு, சரி ஓகே. நான் வந்து அந்த இடத்த வந்து இது பண்ணும்போதே இவன வந்து பார்த்தேன். இவன் வந்து என்னன்னா உண்மையாவே ரொம்ப சூப்பரான ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் தான் வேற ட்ரெயின் பண்ணியிருக்கணும். இவன வந்து இப்பயே வந்து என்னன்னா வந்து விடக்கூடாது. நான் வந்து சீக்கிரமா நான் என்னோட மூவ் எல்லாத்தையும் வந்து பண்ணியே வந்து ஆகணும். கண்டிப்பா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவன் என்னோட ஃபர்ஸ்ட் பிரதர். அவனுக்கு வந்து என்னன்னா ஈக்குவலா ஏதான ஒரு இதா தான் வந்து இருப்பான். இவனே வந்து என்னன்னா சாதாரணமா இவனாலும் அந்த சைக்கோ. அவன் வந்து என்னன்னா தூசுப்ப என் மேல அப்ப சிரிச்சுட்டு இருந்தான். அவனுங்க ஏதாவது வந்து என்னன்னா பிளான் பண்றதுக்கு முன்னாடி நான் வந்து என்ன சீக்கிரமா என்னோட வேலைய வந்து ஆரம்பிக்கணும். அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து என்னன்னா டக்கு டக்குன்னு வேகமா ஓடி போயிட்டு, இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ வந்து என்னன்னா இருக்கிறதுலயே வந்து சூப்பரா ட்ரெய்னிங் பண்ணதே எங்களோட அண்ணன் தான். எங்க அப்பா தான் வந்து என்னன்னா பயங்கரமான இதுல வந்து என்னன்னா ஒரு ஜீனியஸா இருக்காரு. அவர பார்த்து தான் அவன் இன்ஸ்பயர் ஆயி எப்பயுமே வந்து என்னன்னா, அதுக்கு இந்த மார்ஷியல் ஆர்ட்ட வந்து என்ன ட்ரெயின் பண்ணிட்டு இருப்பான். அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ டக்குன்னு யாருன்னா, இவங்க அப்பா இருக்கிற அந்த ரெசிடென்ஸ்க்கு வந்து அவன் வந்துருவான். "வாங்க மாஸ்டர் நீங்க உள்ள வாங்க. உங்களுக்கு தான் வந்து என்னன்னா மாஸ்டர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு." "என்னடா எங்க அப்பாவுக்கு நான் வருவேன்னு சொல்லிட்டு முன்னாடியே தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அங்க உள்ள போய் பார்க்குறான். பார்த்தாக்கா சைட்ல ஒரு கேட் இருக்கு. அந்த கேட்ல இருந்து அவங்க அப்பா இருந்துட்டு, "இங்கிட்டு வா" அப்படின்னு சொல்லி சொன்னோனே, இதோ வரேன்" அப்படின்னு சொல்லி ஹீரோவும் அப்படியே பயந்துகிட்டே உள்ள போவான். சரி ஓகே. இப்ப என்னைய பார்க்கறதுக்காக நீ எதுக்காக வந்திருக்கன்னு சொல்லி நான் தெரிஞ்சுக்கலாமா? அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கேட்கல, அப்படியே என்னன்னா அவர்லேருந்து என்னன்னா வெளியிற அந்த ப்ரெஷரே வந்து என்னன்னா பயங்கரமா இருக்கும். அப்படியே ஹீரோவே என்னன்னா அப்படியே அவனோட சட்டை கிட்டலாம் பிஞ்சு போயிட்டு அவரோட கையில அப்படியே இருந்துடுற மாரி இருக்கும். என்னால இத நம்பவே முடியல.
என்னோட பிரதர் வந்து என்னன்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன இப்படி தான் வந்து பார்த்தான். அந்த நேரம் நான் வந்து என்னன்னா, ஏதோ வந்து அத வந்து அப்படியே சர்ப்ரைஸ் பண்ணிட்டேன். நான் நெனச்சேன், சரி ஓகே. ஏதோ ஒரு இதுல வந்து நான் வந்து இது பண்ணிட்டேனே. எங்க அப்பா வந்து என்னன்னா, எல்லாத்தையும் வந்து மேல வந்து இருக்கிறாரு. நான் என்னால அவர வந்து பார்க்கவே முடியல. கிட்டத்தட்ட என்னன்னா, புகை மூட்டத்துக்கு மேல வந்து என்னன்னா, ஒரு பெரிய என்னன்னா ஒரு தூண் மாரி அவர் இருக்காரு. என்னால அவர சர்ப்ரைஸ் பண்ணவே முடியாது. முதல்ல இந்த கிளான விட்டு போய் தொலையும். இப்படி இங்க எல்லாமே இந்த மாரி சைக்கோ பயலுக தான் இருப்பாய்ங்க. சரி நீ என்ன யோசிச்சுட்டு இருக்க? நீ என்ன பார்த்து என்னன்னா வேற எதுவும் சொல்ல மாட்டியா? அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, இவன் பார்க்குறான் பார்த்தாக்கா, இவனோட அந்த பார்வையில வந்து என்னன்னா, இவங்க அப்பா வந்து ஒரு பெரிய டிராகன் மாரி இருக்கிறாரு. இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ்ல இவரு ஒரு பெரிய டிராகனா இருக்காரு. என்னோட பிரதரும் வந்து என்னன்னா, இவரு ஒரு ஸ்வாடா தான் வந்து என்னன்னா பார்த்துருக்கான். அதே மாரி தான் இவன் வந்து என்னன்னா பயங்கரமான வந்து ட்ரெய்னிங் எடுத்திருக்கான். இவங்க என்னோட அப்பா வந்து சர்ப்ரைஸ் பண்ணணும். அதே மாரி எங்க அப்பா அவரோட அப்பா ஒரு என்னன்னா சர்ப்ரைஸ் பண்ணணுங்கிறதுக்காக பயங்கரமான ட்ரெய்னிங் எடுத்தாரு. ஆக மொத்தத்தில 2 பேருமே என்னன்னா, அவங்களோட பேரண்ட்ஸ வந்து என்னன்னா சர்ப்ரைஸ் பண்ணிட்டாங்க. அப்பா நான் ஒரு விஷயம் வந்து சொல்லணும். எனக்கு இந்த கிளான்ல வந்து என்னன்னா, இது பண்றதுக்கு வந்து இது பண்ண விஷயம் இல்ல. நான் வந்து என்னன்னா, ஏதாவது ஒரு ஃபார்மரா அந்த மாரி வேலை பண்றேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து தலைய மறைச்சுக்குவான். ஏதாவது அடிக்கிறானா என்னன்னு சொல்லி பார்த்துட்டு, என்ன எதுவும் அடிக்கலையா? எனக்கு இந்த மாரி மார்ஷியல் ஆர்ட்ஸ்லாம் எதுவும் என்னன்னா ஒத்து வராது. நான் வந்து என்னன்னா வேற வேலை ஏதாவது வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அப்படியா? ஆனா இந்த மாரி மார்ஷியல் ஆர்ட்ஸ்ன்னா ஒத்து வராத ஏற்கனவே ஒரு ஆளும் ஒருத்தர் இருந்தாரு. அப்படியா? ஏற்கனவே ஒரு ஆள் இருந்தாங்களா? ஆமா ஒரு ஆள் இருந்தாரு. சரி நான் சொல்றத வந்து கேளுங்க. நான் வந்து என்னன்னா எனக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸ்லாம் எதுவும் வேணாம். நான் வந்து என்னன்னா இந்த எங்க தான் வந்து என்னன்னா ட்ரூ ஹையரா மாறதுக்கான எல்லா குவாலிட்டியும் இருக்கு. நான் அது எதுலயும் வந்து என்னன்னா கலந்துக்கவே மாட்டேன். ப்ளீஸ் என்ன வந்து விட்டுருங்க. எனக்கு வந்து என்னன்னா இந்த மெர்ச்சன்ட் ஆகக்கூடிய அந்த ஆசை கூட இருக்கு. நான் அந்த மாரி கூட வந்து என்னன்னா ஆயிட்டுமா? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, பரவால்ல. இது வந்து என்னன்னா ரொம்ப சூப்பரான ஒரு விஷயமா தான் இருக்கு. ஏற்கனவே நான் தான் சொன்னேன்ல, ஒருத்தர் இந்த மாரி ஒரு பெரிய ஆசையில வச்ச ஒரு ஆள் வந்து இருந்தாருன்னு. அவரு இந்த கிளான்ல வந்து என்னன்னா ஒரு பெரிய இடத்துக்கு வந்து போயிட்டாரு. "அப்படியா? அப்ப அவருக்கு ஏதாவது ஒரு பெரிய இன்ஜூரி ஏதாவது நடந்துச்சா?" அந்த மாரிலாம் எந்த ஒரு இன்ஜூரியும் நடக்கல." அப்படின்னு சொன்னோனே, "போது சூப்பரு. எனக்கு இப்போ வந்து என்ன ஒரு சூப்பரான ஒரு வழி கிடைச்சிருச்சு. நான் வந்து தப்பிக்கிறதுக்கு. நீ ஏன் இவ்ளோ சந்தோஷப்படுற?" அவரோட எண்டிங் எப்படி இருந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா? தெரியும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவரு என்னன்னா ஒரு பெரிய பணக்காரரா மாறியிருப்பாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவர் மேல இருக்காரு. "அப்படியா? இந்த இடத்துக்கு மேல இருக்க அந்த ஃப்ளோர்ல அதுல தான் இருக்காரா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "ஆஹா இந்த ஃப்ளோருக்கு மேலலாம் இல்ல. அதுக்கும் மேல டாப்ல. ஆ இதுக்கு மேல அதுக்கும் மேல இன்னொரு ஒரு ஃப்ளோர் இருக்கா? ஆஹா அதுக்கும் மேல கிட்டத்தட்ட வானத்துல." அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "என்ன சொல்றீங்க? எனக்கு புரியல." "வானத்துல வந்து இருக்காரு. கிளம்பு மொதல்ல." அப்படின்னு சொல்லி ஹீரோ போனோனே இந்த ஆளு என்ன சொல்றான்? இதே மாரி சொல்லிட்டு இருந்தா, நானும் வந்து இது மாரி தான் என்னன்னா வானத்து மேல செத்து வந்து போயிருங்கிறானா? அப்படின்னு சொல்லி அவரு அப்பா வந்து யோசிச்சு பார்க்குறாரு. அவரோட அப்பாவும் சொல்லியிருப்பாரு. இந்த மாரி பேசாம ஃபார்மிங் ஏதாவது பண்ணணும்னு தான் எனக்கு ஆசையா இருக்கு. தேவையில்லாம இங்க கொண்டு வந்து உட்காந்துட்டாங்கன்னு. ஏன்ப்பா இப்படி சொல்றீங்க? இந்த இடத்துல உட்கார்றது உங்களுக்கு பிடிக்கலையா? ஆ நெறைய விஷயங்கள் என்னன்னா இதா தான் இருக்கும். ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் வாழ்றது உண்மையா ஒரு சூப்பரான ஒரு விஷயம். அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டே இருக்கும்போது, அடுத்து அவனோட சபாநாயகர் வந்து என்னன்னா ஒரு பேடான விஷயம்னு சொல்லிட்டு என்னன்னா, அப்பதான் வந்து ஓடி வந்து சொல்லியிருப்பான். அதே மாரி என்னன்னா, இப்போ உங்க பேரன் வந்து இருக்கா? கண்டிப்பா ஹெவன்ஸ்லேருந்து நீங்க பார்த்துட்டு உங்க பேரனுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நெனைக்கிறேன். அப்படின்னு சொல்லி சொல்லிட்டே இருக்கும்போது பார்த்தாக்கா, அந்த செகண்ட் பிரதர் வந்து என்னன்னா கதவ தொறந்துட்டு வந்துருவான். இவன் எதுக்குடா இங்க வந்தான்? நான் ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, என்னாச்சு? என்ன சொல்றதுக்காக நீ இங்க வந்திருக்க? அப்படின்னு சொல்லி இருக்கும்போது, இந்த மாரி நாங்க 2 பேரும் என்னன்னு டியூல் பண்ணணும்னு சொல்லிட்டு நெனைக்கிறேன். அவனோட இந்த டேலண்ட் என்ன இருக்குங்கிறத நான் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்து ஆசைப்படுறேன். இவன் என்ன மாரி பவர வந்து பொசஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, ஆனா உங்க 2 பேருக்குள்ள டூயல் நடந்தா அது ஃபேரா இருக்காதே! சூப்பர். இப்பதான் என்னன்னா நீ ஒரு நல்ல வேலை செஞ்சிருக்க. எங்களுக்குள்ள டியூல் நடந்தா கண்டிப்பா வந்து என்னன்னா அது ஈக்குவலா இருக்காது. அதுக்காக தான் நான் வந்து என்னன்னா ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் மேட்ச் வந்து என்னன்னா வைக்கணும்னு சொல்லி கேட்கிறேன். என்னடா சொல்ற? ரெப்ரசன்டேட்டிவ் மேட்ச்சா? நீங்க வந்து கவலைப்படாதீங்க. அவன் வந்து ஜெயிச்சாக்கா நான் அவன் சொல்ற ஒரு விஷயம் வந்து செய்றேன். அப்படியே அவன் தோத்து போனாலும் சரி, நான் கண்டிப்பா அவன வேணா மார்க் பண்ண மாட்டேன். அப்படின்னு சொல்லி சொன்னோனே, போச்சு போச்சு இவன் ஏன் இப்படி தேவையில்லாம லூசுத்தனமா வந்து பேசிட்டு இருக்கான்? சரி ஓகே நான் ஒத்துக்கிறேன். இந்த ஆளு என்னடா பொசுக்குன்னு வந்து ஒத்துக்கிட்டான். அச்சோ! ச்சே! இந்த ரெப்ரசன்ட் மேட்ச்ங்கிறது என்னன்னா சாதாரண ஒரு மேட்ச்சே வந்து கிடையாது. கிட்டத்தட்ட வந்து என்னன்னா, இந்த இதுல வந்து என்னன்னா, அவனுக்கு கீழ இருக்கிற ஆளுங்க எல்லாத்தையும் வந்து என்னன்னா, ஒண்ணா சேர்ந்து சண்டை போடுற மாரி வந்து இருக்கும். கிட்டத்தட்ட அவங்க ஏரியா என்னன்னா, பயங்கரமான மாஸ்டர்ஸா தான் வந்து என்னன்னா இருப்பாய்ங்க. என்னோட பிரதருக்கு கீழ பயங்கரமான ஆளுங்க நெறைய பேர் வந்து இருக்கிறாங்க. எனக்கு கீழ இருக்கிறவைங்க எல்லாமே என்னன்னா, சாதாரண மேட்ஸ் தானே வந்து இருக்கிறாங்க. அப்பா இது மாரி என்ன மன்னிச்சிடுங்க. என்னால அந்த சண்டையில என்னால கலந்துக்க முடியாது. என்கிட்ட இருக்கிறவங்க எல்லாருமே என்னன்னா, சாதாரண மேட்ஸ் மட்டும் தான். நீ என்ன சொல்றங்கிறத தெரிஞ்சு தான் சொல்றியா? லூசு பயல்களா! அந்த மேட்ஸ் என்ன சண்டைக்கு அனுப்ப பார்க்குறீங்களா? நீ உனக்கு கீழ என்னன்னா இருக்கிற ஆளுங்க பத்தி உனக்கு ஃபுல்லா வந்து தெரியாதா? நீ அங்க அந்த 3 நாள் அங்க இருக்கும்போது அந்த சைக்கோ வந்து என்ன உன் பேர சொல்லி நெறைய பேர சேர்த்துக்கிட்டு இருக்கான். ஐய்யய்யோ! அவன் லூசு பையன் என்ன பண்றான்? எனக்கு வந்து இது தெரியலையே! போச்சு நான் வெளியில போனோனே அவன் மூஞ்சி முகரைய அடிச்சு உடைக்கிறான் பாரு! அடுத்து என்னாச்சு இன்னொரு வீடியோல பார்க்கலாம். சேனல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறந்துடாம ஹைப் பட்டன குடுத்துருங்க. டாட்டா பாய்.